அம்மோ பிராமி இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பிரித்து பார்க்கவே முடியாது. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வரவே வராது. விவாதத்தை உருவாக்குற படமாக தான் இருக்குது தவிர இதில் யாருமே குற்றப்படுத்தலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அழுகுற சீன்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக எமோஷனலாக. நானே ஒரு நிறைய அழுதுட்டேன், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கிளைமேக்ஸில் மொத்த தியேட்டருமே கிளாப் பண்ணாங்க. இந்த ஃபிலிம் எதுவும் பெரிய 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 ஸ்டார்ஸ் வந்து நடித்த மூவி கிடையாது. அதாவது நம்ம மறைச்சு பேசுகிறத ரொம்ப ஓப்பனாக பேசிடுச்சு. அதை ஒரு தடவை எல்லாருமே பார்த்துருக்கோம். பசங்க எல்லாரும் ஒரு தடவை பார்த்துடலான்னு வைங்களேன். பிரதர், இந்த படத்தை வந்து இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பிரித்து பார்க்கவே முடியாது. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வரவே வராது. இப்படி ஒரு ரைட்டிங்கே ஒரு பெரிய அட்டெம்ப்ட் தான். அந்த டைரக்டருக்கு பெரிய ஒரு கங்க்ராட்ஸ் தான். அதான் ஒரு 4 பெண்களோட கதை. அந்த 4 பெண்கள் வந்து எப்படின்னா, ஒரு பெண் வந்து கிராமத்தில் இருக்கவங்க இல்லையா, பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணை வந்து டிவோர்ஸ் பண்ணுற பொண்ணு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து கல்யாணம் வேணாம், நான் அப்படியே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. இதெல்லாம் சேர்த்து கடைசியில் அது என்ன சொல்ல வராங்கன்றதா கிளைமேக்ஸ். அது ட்விஸ்ட்டு. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. அதுதான் அந்த மியூசிக் தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு நல்ல படத்தில். பார்க்கும்போது ஒரு 4-5 இடத்துல நம்மளுக்கு வந்து அழுகுற சீன்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக எமோஷனலாக. நானே ஒரு நிறைய அழுதுட்டேன், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கிற விஷயம் நிறையா சொல்லியிருக்காங்க. இது வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி படத்தை தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேட்டரில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிலாம் போட வேணாம், யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்கு. ஒரு 4 கேரக்டராக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நம்ம இப்போ சொல்ல வேணாம். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு 4 பிளாட்டாக இருக்குது. ஒரு பெண்கள் 4 நிலையில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட் பிரிச்சிருக்காங்க. ஆனால் அது கிளைமேக்ஸில் அது வேறு மாதிரி உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகும். நீங்கள் படத்தை பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணகியோட பேர் எதுவும் கெட்டு போகாது. இல்லை, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பெண்களை உயர்த்துகிற படம் தான். ஆண்களே பெண்களை யாரையும் தாழ்த்திலாம் எடுக்கல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படமாக இதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இதில் வர ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வந்து விவாதத்தை உருவாக்குற படமாக தான் இருக்குது தவிர இதில் யாரையுமே குற்றப்படுத்தலாம். யஷ்வந்த் அதில் தெளிவாக தான் இருந்திருக்காரு. ரைட்டிங் வைஸ் யஷ்வந்த் கிஷோர் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. புது சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இது எனக்கு தேட்ரிக்கலாக படம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது, லைவாக இருந்தது. உங்களுக்கு சவுண்டிங்காகவும் சரி, ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸே பயங்கரமாக தெரியுது. அம்மோ பிராமி இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவங்களுக்கும் வித்யா பிரதீப்க்கும் இருக்க ஒரு இன்னசென்ட் அது பயங்கரமாக ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அதை அடுத்து கீர்த்தி பாண்டியன் அண்ட் நதி, இந்த கேரக்டர் 2 கேரக்டருமே அவங்களும் அதோட ஜோன் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் கேரக்டர்ஸ் உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்து அதை என் பாயிண்டில் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கொடுக்கும். சொசைட்டியில் இருக்க கிளிஷேஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஜட்மெண்டல் தாட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் இதுதாங்கிறத ஸ்க்ரீன் பண்ணி நிப்பாட்டிட்டு இதுதான் இருக்குங்கிறத இது அது பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ஹிட் ஆகும். ஓகே, இது நம்ம தாங்கிறது ஒன்று இருக்கும். இப்போது தப்பாக ஒரு விஷயம் பண்ணும்போது ஓகே நம்ம அன்றைக்கி இதை பண்ணோம், அது தப்பு அப்படிங்கிறது ஒன்று நமக்கே தோணும். அது சொல்லலை, பட் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே கற்று வந்துடும் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்ருக்கோம். அதை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஓப்பனாகவும் பேசிடுச்சு படம். அதாவது நம்ம மறைச்சு பேசுகிறத ரொம்ப ஓப்பனாக பேசிடுச்சு. அதை ஒரு தடவை எல்லாருமே பார்த்துடணும். பசங்க எல்லாரும் ஒரு தடவை பார்த்துடலான்னு வைங்களேன். பசங்கள்லாம் பார்த்துட்டாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு இப்படி இருக்கா. இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் ஊர்களில் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது தெரியலை, அதை தெரியப்படுத்துகிறாங்க. வெளியில் ஈஸியாக சொல்லிடலாம், ஏங்க அதெல்லாம் அந்த காலங்க, இப்போல்லாம் அப்படியெல்லாம் யாருங்க இருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் அப்படி கிடையாது, இப்போவும் அப்படி தான் இருக்குங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. சித்தா எப்படி ஒரு டிஸ்கஷன் வந்துச்சோ அது மாதிரி கண்ணகி ஒரு டிஸ்கஷன் வருங்கிறத தாண்டி வரணும். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம எதையோ டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்க ஊரில் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துகிட்ருக்கு, மென்ஸ்ட்ரல் டைமில் ஒரு கோயிலுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அது சரி தப்பாக முதல்ல அதை பேசணும். சரி தப்புங்கிறதெல்லாம் பின்னாடி, அது முதல்ல பேசி அதுக்கு ஒரு டிபேட் வச்சு அதெல்லாம் கொண்டு வந்து அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கிறத முதல்ல பேசினாலே சரி. ஸோ ஒரு டிபேட் வரணும், இதுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். மியூசிக்கில் எப்படி இருக்கும்? இப்போ மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா மியூசிக் வந்து ரொம்ப இல்லை படத்தில். அதாவது எப்படி சொல்ல வர்றேன்னா, எல்லா இடத்துலையும் மியூசிக் கொடுத்து அப்படி பண்ணலை இவங்க. ரொம்ப அழகாக இந்த படம் ஒரு யதார்த்தமான படம்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு பெரிய ஒரு டயலாக் சீக்வன்ஸ் இருக்கும். அம்மு அபிராமி, மைல் செம்சர்லாம் பேசுவாங்க. மைல் செம்சர்லாம் எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காரு. அந்த போர்ஷனில் மியூசிக்கே இல்லை, உள்ளுக்குள்ளே மியூசிக்கே போடல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப நல்ல, அந்த மாதிரியான ஸ்ட்ராங் கான்வர்சேஷன் நிறைய இருக்குது படத்தில், ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குறது. ரொம்ப ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த கான்வர்சேஷன் உட்காந்து ஒரு பொறுமையாக பேசுறது நம்மளுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குது. அந்த மாதிரியான இது வந்து எண்டு வரை ஆக்சுவலி ஒரு யூடியூபராக இருந்தார். ஸோ ரொம்ப ப்ரீச்சிங்காக இருக்குங்களா இல்லை என்கேஜாக? ப்ரீச்சிங் அவர் எதுவுமே சொல்லுங்க. அவர் இதை பண்ணலன்னு அவர் சொல்லவே இல்லை. இதை பண்ணால் சரி, இதை பண்ணால் தப்புன்னு அவர் பேசவே கிடையாது. ஒரு இடத்துல கூட நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்ல. அவர் ஒரு வாழ்க்கையை காட்டுறாரு.
இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையை காட்டுறாரு. அந்த வாழ்க்கையை பார்த்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம். இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. நீ என்ன யோசிக்க போகிற? நீ என்ன அது வேணான்னு சொல்ல போறியா, வேணும்னு சொல்ல போறியா? ஓ முடிவு தான். அவர் இதை பண்ணலன்னு சொல்லவே இல்லை. அதனால் அப்படியே சொல்லாதப்போ இது எங்கே போய் ப்ரீச் பண்ணுறது? ப்ரீச்சிங்க்கு ஒன்றுமே இல்லை. அவர் எதுவுமே சொல்ல, வாழ்க்கையை எடுத்து காட்டி முடிச்சுட்டாரு. இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. நீங்கள் முடிவு எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ ரேட்டிங்? இது ஒரு இந்த மாதிரியான ஒரு படங்கள், பாதிப்பை கொடுக்குற படங்கள் வரிசையில் வைக்கிறப்ப நான் கமர்ஷியல் படங்களோட ஒப்பிடலை, அதுக்குள்ளே நான் போகலை. இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்குற படங்கள் வர்றப்ப அந்த பாதிப்பு எனக்கு எவ்வளோ வந்திருக்குங்கிறத பொறுத்து நான் சொன்னேன்னா 8 மார்க்ஸ் கொடுப்பேன் 10க்கு. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி யாரும் ஃபீல் பண்ண வேணாம். எனக்கு நான் கொடுத்த காசு வந்து ஒருத்தான ஒரு ஃபிலிம்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ண போகிறோம். கிளைமேக்ஸில் மொத்த தியேட்டருமே கிளாப் பண்ணாங்க. இந்த ஃபிலிம் எதுவும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஒன்றும் நடித்த மூவி கிடையாது. இது எல்லாருனாலும் பார்க்கலாம். லைக் உங்கள் எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு அம்மா இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க, எல்லாராலும் ரிலேட் பண்ண முடியும். பேர் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஃபீமேல் ஓரியன்ட் மூவி அந்த மாதிரி தான். ஆனால் ஃபெமினிசம் கண்டிப்பாக அது இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. லிவிங் டுகெதர் பற்றி ஆமாம், லிவிங் டுகெதர்னா இந்த மூவிக்கு வேணுன்றதுனால அவங்க அந்த இது கொடுத்த தேவையில்லாதது அப்படின்னு கிடையாது. அதான் சொல்கிறேனே, ஒரு ப்ராஸ்பெக்டிவ், அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க விருப்பம். ஸோ அது என்னோட இதுவும் நான் அதை தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு விருப்பம். அவங்கவுங்களுக்கு எது வேணுமோ அவங்க அதுபடி இருந்துக்கலாம்ல. ஃபஸ்ட் நம்ம எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், லேட்டர் எல்லாருமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம பண்ணும்போது அது நம்மளுக்கு கரெக்டாக தெரியுது, மற்றவங்க பண்ணும்போது தப்பாக தெரியுது. அதுதான். புரியல. இல்லை சப்போர்ட் பண்ணலை, ஆனால் வந்து அந்த கதைக்கு தேவைன்ற மாதிரி அதை கொண்டு போயிருக்காங்க. இல்லை சப்போர்ட்டும் பண்ணல, அப்போஸும் பண்ணல. அவங்க இது அவங்க அது அப்படியே ஃப்ளோவில் போகுது. மார்க் ரேட்டிங் கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுப்பீங்க அந்த படத்துக்கு? 10 அவுட் ஆஃப் ஒரு 8 கொடுக்கலாம். படம் வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் 2 வருஷம் வந்து நாங்கள் மட்டுமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த படத்தை ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்கும்போது பயங்கர எமோஷ்னலாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. டேரக்டர் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் மூலயமா தான் தெரியும். அவர் எனக்கு கூப்பிட்டு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது தான் தெரியும். அவர் முன்னாடி ஃபேமஸ் யூடியூபராக இருந்தார், திடீர்னு காணப்பட்டார், திடீர்னு ஒரு புது படத்தோடு வந்திருக்காரு. ஆமாம், அந்த யூடியூப்பில் அவர் என்னென்னலாம் பேசணும்னு நினச்சாரோ, அவருக்கு என்னென்னலாம் அந்த யூடியூபும் இந்த உலகமும் சொல்லி தந்துச்சோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம முன்னாடி பதிவு பண்ணிருக்காரு. உமன் சென்ட்ரிக் ஃபில்மாக இருக்குது. ஸோ ஃபெமினிசம் பேசியிருக்காங்களா, என்ன மாதிரி கான்செப்ட்? இல்லை, இதில் வந்து எந்த விதமான அட்வைஸோ இல்லை ஃபெமினிசமோ இல்லை வந்து அந்த மாதிரி எந்த வித டாக்ஸும் இல்லை. இது வந்து முழுக்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான். இது வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், மென்டர்ஸ், அம்மா, தங்கச்சி, அக்கா, பெரியம்மா, சித்தி, பெரியம்மா எல்லாருமே வந்து கூப்பிட்டு வந்து குடும்பத்தோடு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம். மெசேஜ் வந்து கேர்ள்ஸ்க்கான மெசேஜ் இல்லை இல்லைங்க, பொதுவாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய மெசேஜுங்க. பெண்கள், ஆண்கள் அந்த மாதிரி குவேர் கம்யூனிட்டி அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே நம்ம ஓடிக்கிட்டு இருக்க ஓட்டத்தில் நின்று பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வரணும்னா எதுக்காக வரணும்? நீங்கள் இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு படங்க. ஸோ ஒரு 4 பெண்களுடைய வாழ்வியலை ஒட்டுமொத்த பெண்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாகவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒட்டுமொத்தமாக கண்ணகி எதுக்கு பார்க்கணும்? கண்ணகி ஆக்சுவலி எதுக்கு பார்க்கணுன்னா அது சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெஸ்பான்ஸில் பார்க்கும்போது எல்லாருக்குமே நல்ல அளவுக்கு அது கனெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ஃபேமிலியோடு கூட வந்து பாருங்கள். இது உமன்ஸ் மட்டும் அந்த மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.